அவசரமான நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு 5 நிமிஷத்துல நூடுல்ஸை வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கிண்டி நல்லா மசிய வதக்கி விடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. அந்த நூடுல்ஸ் மசாலா மட்டும் போதும், கரம் மசாலா வேணான்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மசாலாவில் உப்பு இருக்கும். இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாடையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 2 முட்டை சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட முட்டையை நல்லா கிண்டி விடுங்க. இது போல் மசாலா கூட நல்லா வதக்கும் போது முட்டையுடைய கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இது போல் நல்லா கிண்டி விட்டு முட்டையுடைய கவுச்சி ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 3 பேக்கெட் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும், நூடுல்ஸ் வந்து சூப்பி நூடுல்ஸ் மாதிரி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திக்காக இருக்கிறதுனால 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி மசாலாவும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். நூடுல்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா இதில் வேக விடுங்க. நூடுல்ஸை வந்து முழுமையாக வேக வைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். 3/4% வேக வைங்க, கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மல்லித்தலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், புதினா தலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட செய்யலாம். நூடுல்ஸ் மசாலா அந்த பேக்கெட்டில் இருக்கும் பாருங்கள். 3 பேக்கெட்டில் 3 பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா இருக்கும். அதை வந்து பிரித்து சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டி விடுங்க. கடைசியாக சேர்த்துக்குங்க அந்த மசாலாவை, அப்போ டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. 3/4% வேக வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுடைய சூப்பரான நல்ல டேஸ்டான நூடுல்ஸுங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்துட்டு முட்டை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நூடுல்ஸை போட்டு கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மைக்குமே சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை சேரும்போது தான் டேஸ்ட்டாக அப்படியே வேறு லெவல் கொண்டு போகும். செம்ம டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு இந்த நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.